ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். நம்ம பவர் பிஐ லேர்னிங் சீரீஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ வந்துட்டு பிகினருக்கு உண்டான பவர் பிஐ இன்டர்வியூ கொஷின் தான். அதை டீட்டெயில்டாக நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பவர் பிஐ டெஸ்க்டாப்? இதுதான் இன்னைக்கு தான் கொஷின். ஸோ இந்த கொஷினை தான் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல, இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு சஜஷனில் வருது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலோடைய வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனாலும் ஏன் பிடிக்கல அப்படிங்கிற ரீசனை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு கம்பேக் பண்ணுறோம். மேலும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு எண்ட் டு எண்ட் வந்து பவர் பிஐனா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸல் ப்ராடக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் மேப் இந்த 2025ல நீங்கள் எப்படி வந்து பவர் பிஐ ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு லைவ் செஷன்ஸ் மாதிரியும் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நட்ஷலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஈஸியாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கான் எனபிள் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக பார்த்துக்க முடியும். அது போக இது எல்லாமே வந்து முழுக்க என்னுடைய ஓன் 6 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் ஆக போகுது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் பவர் பிஐ டெஸ்க்டாப்? இதுதான் டெஃபினிஷன். Power BI Desktop is a free Windows-based application that allows users to connect, transform, and visualize the data, creating interactive reports and dashboards. அதாவது ஒரு ஃப்ரீயான அப்ளிகேஷன் தான் அது. நம்ம வந்து மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இல்லைனா நம்ம கூகுளில் போயிட்டு நீங்கள் வச்சுருக்க க்ரோமோ இல்லை எஜ்ஜோ வச்சுட்டு அது உள்ளே போயிட்டு ஜஸ்ட் டவுன்லோட் மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்டோட ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அப்சல்யூட்லி ஃப்ரீ. நீங்கள் அதுக்காக எந்த ஒரு சார்ஜும் பே பண்ண தேவையில்லை. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் யூசரை வந்துட்டு ஒரு டெவலப்பர்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு அந்த டேட்டாவை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் லோட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் லோட் பண்ண டேட்டாவை உங்கள் ரிசல்ட்டுக்கு வர்ற மாதிரி உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியணும். அதாவது டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது ஒரு கால்குலேஷன் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை செய்கிறதுக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விஷுவலைஸ் தி டேட்டா. அஃப்கோர்ஸ் நம்ம பவர் பிஐயோட மெயின் மோட்டோவே வந்து டேட்டாவை மீனிங்ஃபுல் இன்சைட்டாக ஒரு டேஷ்போர்டில் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து வேலையே. இது பண்ணிடும். அடுத்து கிரியேட்டிவ் இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ். அந்த விஷுவலைஸ் பண்ணுறத ப்ராப்பராக இன்ட்ராக்டிவாக செட் பண்ணணும். சப்போஸ் ஒரு யூசர் வந்து ஃபில்டர் செட் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு 2024 டேட்டா மட்டும் வேணும் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2024 மட்டும் காட்டணும், வேறு இயர்த்து காட்டக்கூடாது. ஸோ இதுக்காக தான் வந்து இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a core component of Microsoft Power BI ecosystem, enabling users to build the data models, develop reports, and then publish them to the Power BI service for sharing and collaboration. நீங்கள் பவர் பிஐ டேஷ்போர்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் முக்கியமான ப்ராடக்ட். பவர் பிஐ டேஷ்போர்டு கிரியேட் பண்ணுறக்கோ, ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறக்கோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிஐ டெஸ்க்டாப் மட்டும்தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பில்டிங்க்கு ஒரு அஸ்திவாரனே சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு அது நம்ம ரிப்போர்ட்டு கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளோட மோட்டோ வந்து நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கோ அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் அது தேவைப்படுது, கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை பண்ணுறக்கும் இது ரொம்பவே இதுதான் பேசிக். சொல்லப்போனால் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு வச்சுக்கோங்களேன். பவர் பிஐ டெஸ்க்டாப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறது. அதனுடைய கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா கனெக்டிவிட்டி. நம்ம இங்கே பார்த்த அதே டேட்டா கனெக்ஷன் தான் இங்கேயும் டேட்டா கனெக்டிவிட்டி. பவர் பிஐ டெஸ்க்டாப் கேன் கனெக்ட் டு வைட் வெரைட்டி ஆஃப் டேட்டா சோர்சஸ் இன்க்ளூடிங் டேட்டா பேசஸ், ஸ்ப்ரெட்ஷீட், க்ளவுட் சர்வீசஸ் அண்ட் மோர். டேட்டா வந்து இந்த காலத்தில் எல்லா ஃபார்மேட்லேயும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து இப்போது சொல்லணுன்னா எக்ஸலில் மட்டும்தான் இருக்குது, எஸ்கியூவில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆன்லைன்லேருந்து எடுத்துக்க முடியும், வெப்பிலேருந்து எடுத்துக்க முடியும், இன்னும் பல இடத்துலேருந்து எடுத்துக்க முடியும். நான் வந்து இப்போ லைவாக உங்களுக்கு காட்டுறேன். பவர் பிஐ டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிட்டேன், ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இங்கே நான் பிளாங்க் ரிப்போர்ட் கிளிக் பண்ணிடுறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது டேட்டா கனெக்டிவிட்டி இல்லையா? ஸோ இந்த டேட்டா கனெக்டிவிட்டியில் இங்கே இருக்குது பாருங்கள், கெட் டேட்டா, எக்ஸல் ஒர்க் புக், பவர் பிஐ சிமாண்டிக் மாடல்ஸ், இதெல்லாம் சும்மா நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் வந்து அப்கிரேட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்காங்க.
நமக்கு மெயினாக என்னென்ன எவ்வளோ வைடு வெரைட்டி இருக்குது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கெட் டேட்டாவில் போயிட்டு மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஃப்ளாட் ஃபைல் என்ன இருக்குது, டேட்டா பேஸில் என்னென்ன இருக்குது. மேக்ஸிமம் எல்லா டேட்டா பேஸையும் இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் அமேசான்லேருந்து இப்போது எஸ்ஏபி, மோங்கோடிபி, மைஎஸ்கியூஎல், பிஎஸ்கியூஎல், ஆரக்கிள், ஆக்சஸ், எஸ்கியூஎல் சர்வரு, மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக்கில் என்னென்னு இருக்குது, அஷ்யூருக்கு தனியாகவே கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வெப்பில் கனெக்ட் பண்ணுறது, உங்களுடைய டைனமிக்ஸ் 365. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சோர்ஸஸில் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ ஏதாவது ஒரு சோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஃபைலில் போய்ட்டு எக்ஸல் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் கனெக்ட்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அது எந்த ஃபைலை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இங்கே கேட்க ஆரம்பிக்கும். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே கனெக்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே என்னோட டேட்டா சோர்ஸ். அங்கே வந்து இது கனெக்ட் ஆகிடுது. நான் சும்மா இப்போதைக்கு சாம்பிளுக்கு ஒரு ஃபைல் எடுக்கிறேன். ஃபினான்ஷியல் சாம்பிள் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தேன்னா அந்த ஃபைல் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து எந்த ஷீட் எடுக்கணும்னு கேட்கும். ஸோ நான் வந்து ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்தேன்னா கனெக்ட் ஆயிரும். ஸோ அடுத்த டாபிக் பார்ப்போம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இதுதான் என்னென்னா இட் ஆஃபர்ஸ் கிளென்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஷேப் த டேட்டா இன்டு ஃபார்மட் சூட்டபிள் ஃபார் அனலைசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ இதை பண்ணுறக்கு நான் லோடு கொடுத்தேன்னா டேட்டா லோட் ஆயிரும். அதுக்கு பதிலாக இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையே, இதை நான் கிளிக் பண்ணுற பட்சத்தில் என்ன ஆகும்னா ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் query எடிட்டர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுடைய டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு சப்போஸ் இந்த காலம் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அதை ரிமூவ் கொடுத்தேன்னா இந்த காலம் ரிமூவ் ஆயிரும். இல்லை எனக்கு வந்து அது வேணும், எனக்கு அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இதை ஸ்டெப்பை அன்டூ பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்கிற இந்த இன்ட்டு மார்க் ப்ரெஸ் பண்ணால் அது ரிமூவ் ஆயிரும். இந்த இடத்துல நான் வந்து எனக்கு வந்து ஹை ப்ரையாரிட்டி ஹை பேண்ட் இருக்கிறது மட்டும் வேணும், ஹை டிஸ்கவுண்ட் எது கொடுக்குறேன்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கிளிக் பண்ணேன்னா என்னால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி டேட்டாவை இங்கே வந்து ஷேப் பண்ணிக்க முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. நான் சப்போஸ் இது டேட்டா டைப்பு மாற்றணும், இப்போ டெசிமல் இருக்குது, நான் வந்து எனக்கு வந்து நம்ம ஹோல் நம்பரில் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் இங்கே நியூ ஸ்டெப் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோல் நம்பர் ஆகிடும். எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் இருக்கிற மாதிரி இருக்கணும்னா இது நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது மட்டும் கிடையாது, நம்ம வந்து கால்குலேட்டர் காலம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலம் ஃப்ரம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படி இல்லை ரைட் கிளிக் பண்ணிட்டு காலம் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியும். கால்குலேட்டர் காலம்னா என்ன, மெஷர்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய ஷார்ட்ஸ் இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்குது. மேலும் அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து அப்கமிங் வீடியோஸ்லையும் பார்க்கலாம். இதுதான் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன். டேட்டா மாடலிங். Users can build the models by creating relationship between the tables and defining the measures. இப்போது நமக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கு இல்லைங்களா. இப்போ நான் இதே வந்து இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். எந்த இடத்துல நமக்கு காட்டின மாதிரி சப்போஸ் இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு நான் பழையபடிக்கா இம்போர்ட் ஃப்ரம் எக்ஸல் இந்த ஷீட் கொடுத்துட்டு நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்டு ஷீட்டையும் நான் இங்கே எனேபிள் பண்ணுறேன். பண்ணிவிட்டு லோட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகுனா எனக்கு 2 ஷீட்டு லோட் ஆயிரும். சேம் தான், பட் 2 ஷீட்டு லோட் ஆயிரும். இங்கே மாடல் வியூவில் போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து இது டு கண்ட்ரி நான் கனெக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா இதை தான் வந்து டேட்டா மாடலிங் சொல்லுவாங்க. ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது. இது வந்து சேம் டேபிள் அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த இடத்துல மினி டு மினி ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. ஆக்சுவலாக இது பண்ணக்கூடாது. இது வந்து என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது. மல்டிபிள் இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 to 1, மினி டு 1, 1 to many அண்ட் மினி டு மெனி, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து டேட்டா மாடலிங். இந்த மாதிரி இன்னும் நிறைய டேபிள்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் வந்து சிங்க் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து டேட்டா மாடலிங். அடுத்து ரிப்போர்ட் கிரியேஷன். பவர் பிஐ டெஸ்க்டாப் ப்ரொவைட்ஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் லைப்ரரி விஷுவல்ஸ் டு கிரியேட் இன்ட்ராக்டிவ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ். ஆமாங்க, போயிட்டு நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு அந்த நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம், இது தேவையில்லை. இந்த விஷுவலைசேஷனில் போயிட்டு சப்போஸ் இந்த பை சார்ட் எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து இப்போது இந்த காலம் சார்ட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே ஓப்பன் ஆயிரும். நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஃபினான்ஷியல் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டு என்னோடய சேல்ஸ் அமௌண்ட்டு
கண்ட்ரி வைஸ். அவ்வளோதான் முடிஞ்சு. ட்ராக் அண்ட் ட்ராப். நமக்கு வந்து ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சொன்ன ஃபில்டர்ஸ் பார்க்கணும்னு நாம் நினச்சோன்னா இயரை வந்து இங்கே எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்லைசர்னு இருக்கும், அதை கொடுத்தோன்னா இது ஸ்லைசராக மாறிடும். இதுக்கு பதிலாக இதை வந்து இப்போ வந்து இங்கே வந்து 2013 to 2013 அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த 2013 மட்டும் என்னது என்ன, 2014 மட்டும் என்ன அப்படிங்கிறது இங்கே டீட்டெயில்டாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இல்லை சப்போஸ் எனக்கு இது வேண்டாம், எனக்கு வந்து மந்த் வைஸாக வேணும்னா நான் மந்த்தை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு ஏப்ரல், ஆகஸ்ட். ஸோ இங்கே வேல்யூஸ் நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கொடுக்குற வேல்யூஸ் தகுந்த மாதிரி இங்கே வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட். ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் நம்ம வந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இது இப்போ வந்து நான் சப்போஸ் இது எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு செக்மெண்ட் வைஸாக எவ்வளோ யூனிட்ஸ் உள்ள இருக்குது அப்படிங்கிற வரதுன்னு நான் வச்சேன்னா அவ்வளோதான், நமக்கு வந்து இங்கே வேல்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ செக்மெண்ட் வைஸ் செக்மெண்ட் லெஜெண்ட்லையும் யூனிட் சோல்டு வேல்யூஸ்லையும் கொடுத்தோன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் என்னோட சேல்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே காமிச்சிடும். ஸோ ஜனவரி கொடுத்தோன்னா கவர்மெண்ட் செக்டரில் எவ்வளோ, சேனல் பார்ட்னர்ஸில் எவ்வளோ போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட் கிரியேஷன். லாஸ்ட், publishing to service. Once reports are created, they can be published to Power BI service for sharing, collaboration and deployment. In essence, Power BI Desktop is the tool where analysts and data enthusiasts create and develop their data visualization and reports, which are then shared and viewed through Power BI service or directly as PBIX files. ஸோ இதை நம்ம இப்போ சப்போஸ் இதை நான் ஷேர் பண்ணணும், நான் இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன், நான் வந்து என் டீமில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இந்த பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணனா ஷேர் ஆயிரும். பட் என்னென்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சைன்இன் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட வந்து லைசன்ஸ் கிடையாது. ஸோ லைசன்ஸ் இருந்துச்சுன்னா நான் சைன்இன் கிளிக் பண்ணதையும் நம்ம எந்த இமெயில் அட்ரஸில் இது வாங்கியிருக்கோமோ, லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அட்ரஸ் கொடுத்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து சைன் ஆயிரும். தென் பப்ளிஷை கிளிக் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவ் கொடுக்குறப்போ சேவ் ஆயிரும். இல்லை எனக்கு இப்படியே நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா டெஸ்ட்னு போட்டு ஓகே கொடுத்துட்டு இது ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா PBIX அப்படிங்கிற ஃபார்மேட்டில் சேவ் ஆயிரும். ஸோ இதை அப்படியே வந்து நான் ஜஸ்ட் த்ரூ இமெயில் ஆர் த்ரூ சேட் வழியாக நான் என்னால் சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து Power BI Desktop உடைய கீ ஃபீச்சர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். Power BI Desktopனா இதுதான். ஸோ நான் நட்ஷெல் Power BI Desktopனா என்னென்னு பார்த்தோம். அதனோட கீ ஃபீச்சர்ஸ், டேட்டாவை எப்படி கனெக்ட் பண்ணுறதுலேருந்து டேஷ்போர்டு, இன்ட்ராக்டிவான ஒரு டேஷ்போர்டு கிரியேட் பண்ணி எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டேரெக்டாகவும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம Power BI பற்றின வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்டர்வியூ கொஷின்ஸும் நம்ம சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணுறோம், அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from me. Thank you. Have a great day.